ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை கூட உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நிறுத்தினேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எங்கள் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சபையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஜெபித்தோம். ஆண்டவர் கிருபையில் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. மறுபடியும் அவளுக்கு டிபி அதிகமாச்சா இல்லை கிட்னி ப்ராப்ளமா இல்லை நுரையீரல் இன்ஃபெக்ஷனாக எனக்கு தெரியவே இல்லை. மறுபடியும் நல்லா வீங்கி போச்சு. கை கால் முகமெல்லாம் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இருந்தால் ஃபோன் பண்ண சொல்லலாம் முடியல, படுத்து கிடக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, காசு இல்லை. சரி வர வச்சு எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ அங்கெல்லாம் ஆட்டோவில் கூட ஏற முடியாது. ஆட்டோவில் ஏற முடியாது. எப்படியாகிலும் அவளை ஏற்றி இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா விஜய்கிட்ட போனேன். 2-3 ஆஸ்பத்திரியை பார்த்துட்டு விஜய்கிட்ட போனால் நிறைய டெஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டாரு. 3000 3700 ஆகிட்டாங்க. சரி அப்படின்னு வந்து போன இடமெல்லாம் நான் தான் ஆகிட்டுன்னு போனேன். மறுபடியும் அந்த 3500 இருக்கணும். இருந்த உடனே போகலாம், எப்படியாவது கிடச்ச உடனே போகலான்ட்டு விட்டேன். எங்கள் பெரிய தங்கச்சிக்கிட்ட சொன்ன உடனே தங்கச்சி நான் பண்ணிச்சு கருவோடு விற்றுட்டு அந்த 3500 எடுத்துன்னு வந்து அதுக்கு இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் மறுபடியும் கேஎம்சியில் போனால் நம்மளை அட்மிட் பண்ணிருவாங்க. நம்மளால் ஒன்றே முடியாது, உன்னாலே முடியாது, என்னாலே முடியாது. அதனால் நான் கருவோடு விற்கலனா கூட பரவாயில்ல, அந்த காசு எடுத்துன்னு போய் நீ ஃபுல்லாக அது செக் பண்ணுற அப்படின்னாங்க. செக் பண்ண போன உடனேயும் அந்த காசும் பத்தலை. விஜய்கிட்ட போனாம்மா இவங்களுக்கு நிறைய இது இருக்குது, நீங்கள் கேஎம்சிக்கே மறுபடியும் இட்டுன்னு போயிடுங்கம்மா, உன்னால் முடியாதுமான்ட்டார். சரி பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். வந்து பிறகு லேசாக அப்படியே அந்த வலிக்கு மட்டும் மாத்திரை ஊசி போட்டு அமிச்சாங்க. வந்துட்ட பிறகு அன்றைக்கி நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. அப்படியே அழுகுறேன். ஆண்டவரே தம்பி தங்கச்சிங்களே எங்கள் அம்மா விட்டுட்டு சேம்பர் வேலைங்களுக்கு போயிடுவாங்க. கொட்டாவங்களெல்லாம் தூக்கி வச்சுருப்பேன். இங்கேருந்து நடந்து ஜோதி சேம்பருக்கு தூக்கின்னு போவேன். இங்கேருந்து நடந்து பால்கரை சேம்பருக்கு இட்டுன்னு போவேன். தம்பி தங்கச்சிங்களே இட்டுன்னு போக சொல்ல ஒன்றும் ஆண்டவரே அப்படியா அந்த பிள்ளைங்களை நான் காப்பாற்றி வச்சுருந்தேன். எங்கள் அம்மா வேலைக்கு தான் போயிடுவாங்க. இப்படி காப்பாற்றி எங்கள் லாஸ்ட்டு தங்கச்சியார் சொல்ல ஒன்று விட்டா ஒன்று நோய் வந்துக்கினே இருக்குது, என்னான்னு தெரியல ஆண்டவரே. அப்படி எங்கள் தங்கச்சி தான் வேணும்னா என்னை கூட எடுத்துக்கப்பா, என் தங்கச்சி உயிரை போட்டுருங்க ஆண்டவரேன்னு 3 மணிக்கு எழுந்து 4:20 வரையிலும் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அழுது ஜெபம் பண்ணி தூக்கமே வரல. மறுநாள் காலையில் கேஎம்சிக்கு போனால் எங்கே அலைய வைப்பாங்களோ ஆண்டவரே, நான் எப்படி அலைவேன், என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 3 மணிக்கு எழுந்து 4:20 வரையிலும் அப்படியே என் ரூமில் நான் அழுது ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஆனால் ஒரு உள் மனசு சொல்லுது இல்லை எதுவுமே இல்லை நல்லா ஆகிடும் அப்படின்ட்டு. ஒரு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி ஆகிடும் காலையில் போயிடலான்னு தூங்காத எழுந்து போன் அடிச்சா எப்போதும் கேட்குற குரல் நல்லான்னாக்கா அப்படின்னுது. என்னம்மா நல்லா இருக்கிறியாண்ணா, என் கால் கையெல்லாம் நல்லா ஆயிடுச்சுக்கா, எனக்கு வலியே இல்லை வீக்கமே இல்லை, நான் நல்லா எழுந்து டீ போடுறேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு கூட எனக்கு அற்புதம் செய்தார். அவர் நாம மகிமைப்படுவதாக.